மாதாவுன் கோவிலில் மணி தீபமேற்றினேன், தாயென்று உன்னைத்தான், தாயென்று உன்னைத்தான். சங்கதி, தாயென்று உன்னைத்தான் பிள்ளைக்கு காட்டினேன் மாதா. மணியோசை கேட்டு எழுந்து நெஞ்சிலாசை கோடி சுமந்து, மணியோசை கேட்டு எழுந்து நெஞ்சிலாசை கோடி சுமந்து, திருத்தேரில் நானும் அமர்ந்து ஒரு கோயில் சேர்ந்த பொழுது, ஒரு காதல் கடிதம் விழி போடும், உன்னை காணும் சபலம் வரக்கூடும், நீ பார்க்கும் பார்வைகள் பூவாகும், நெஞ்சுக்குள் தைக்கின்ற முள்ளாகும், கண்ணே என் கண்பட்ட காயம் கை வைக்க தானாக ஆறும், என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ணப் பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். பேன் இந்தியா நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். கர்நாடக இசை ராகங்களில் அமைந்த அற்புதமான திரை இசை பாடல்களை தான் இந்த நிகழ்ச்சியில நாம கேட்டு மகிழ்ந்துட்டு இருக்கோம். டாக்டர் நாராயணன் சார் அழகா ராகங்கள் குறித்த அற்புதமான விளக்கங்கள் நமக்காகவே கொடுக்கிறாரு. இந்த ராகத்துல இந்த பாட்டு விடுபட்டு போச்சே அப்படின்னு உங்க மனசுல தோணும் போதே டாக்டர் நாராயணன் சார் அது குறித்த ஒரு அற்புதமான எபிசோடே நம்ம நேர்களுக்காக பண்ணிடலாம்ப்பா அப்படின்னு இங்க வந்திருக்காரு. ஸோ இன்னைக்கு நமக்காக டாக்டர் நாராயணன் சார் எந்த ராகத்தை பத்தி பேச போறாரு, அந்த ராகத்துல நம்ம விடுபட்ட பாடல்கள் என்னென்ன பாடி நம்மள மயக்க போறாரு, உங்களை மாதிரி நானும் ரொம்ப அவளா காத்துட்டு இருக்கேன். வாங்க நேர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் டாக்டர். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இப்போ இந்த எபிசோட்ல என்ன சொல்ல போறேன்னா, நம்ம திரை இசை உலகத்துல ஆட்டி படைத்த ராகங்கள் 4 மெயினா சொல்லலாம். சிந்து பைரவி, சாருகேசி, நடபைரவி, கீரவாணி. இந்த 4லையும் ஆகச்சிறந்த இசையமைப்பாளர்கள் ஆகச்சிறந்த பாடல்களை கொண்டு வந்திருக்காங்க. சிந்து பைரவியை நம்ம ஒரு எபிசோட்ல பார்த்தோம், 2 எபிசோட் பண்ணோம், பத்தாது, முடிக்க முடியல. 20 எபிசோட் வேணும் சிந்து பைரவிக்கு. நான் எல்லா இசையமைப்பாளர்களும் அவங்கவுங்க விதத்தில் சிந்து பைரவியில் நிறைய பாடல்களை கம்போஸ் பண்ணி இயற்றி ஒவ்வொரு பாடலும் மணிமணியான பாடல்கள். இன்னைக்கு நேரல்கிட்ட ஏற்கனவே சொன்னேன்னா, ஜானகி அம்மாவோட மிகப்பெரிய விசிறினா, ஜானகி அம்மா மாதிரி உலகத்தில் பாடுறதுக்கு யாருமே இல்லை இது வரைக்கும். ஒரு சில பாடல்கள் அவங்க பாடினா அவங்க பக்கத்தில் யாரும் நிற்க முடியாது. அவங்க பாடின சில ஸ்பெஷாலிட்டி சாங்ஸ் சிந்து பைரவியில் பாடினதை இன்றைக்கி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி பகிர்ந்துக்கணும்னு நான் விரும்புகிறேன். அதை பார்க்க போகிறோம். இப்போ we are blessed அப்படின்னு சொல்லணும் டாக்டர் ப்ளீஸ். ஒரே ராகத்தில் அமைந்த பாடல்கள் எல்லாமே மணிமணியான பாடல்கள். டாக்டர், நம்ம வந்து பாடல்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி சிந்து பைரவி ராகத்தினுடைய அந்த ஸ்கெட்சை எங்களுக்காக சொல்லுங்க. கண்டிப்பாக. ஒரு எபிசோட்ல நான் சொன்னேன், சிந்து பைரவியில் எல்லா சுரங்களும் இருக்கு. சரிகம பதனி சனித பமகாரி சகாரி சா காகாரி பதனி சனி நித ப 2 நீ 2 கா சனி நித பமக பமகாரி சனித நீ சரிகமகரி நித சரிகம பதனி சனித பமகரி சரிகம பதனி சனித பமகம பதமகரி நித நீ சா. இன்னும் நிறைய பாடலாம். இது ஒரு சின்ன ஒரு கனெக்டிவிட்டிக்காக இதை பண்ணேன். முதல் பாடல், மாதாவுன் கோவிலில் மணி தீபமேற்றினேன். எக்ஸ்பிரஷன் பாருங்க. மாதாவுன் கோவிலில் மணி தீபமேற்றினேன், தாயென்று உன்னைத்தான், தாயென்று உன்னைத்தான். சங்கதி, தாயென்று உன்னைத்தான் பிள்ளைக்கு காட்டினேன் மாதா. மாதாவுன் கோவிலில் மணி தீபமேற்றினேன், மாதாவுன் கோவிலில் மணி தீபமேற்றினேன். பாருங்க அந்த எக்ஸ்பிரஷன், அந்த வாய்ஸ் டைனமிக்ஸ், என்னென்ன டீட்டெயில்ஸ். மாதாவுன் கோவிலில் மணி தீபமேற்றினேன். இது பார்த்தீங்கன்னா ஜானகி அம்மா பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் நிறைய.
ஒரு இசையமைப்பாளர்களாக இதெல்லாம் எல்லாம் சொல்லிட முடியும். அவங்க வந்து உணர்ந்து அதை உள்வாங்கி, அந்த சுச்சுவேஷனை உள்வாங்கி, அந்த வாய்ஸ்லேயே அந்த ஜீவன் கொண்டு வரது ஜானகி அம்மாக்கு நிகர் ஜானகி அம்மா தான். சரணத்தில் பாருங்க, மேய்ப்பன்னில்லாத மந்தை வழி மாறுமே, மேய்ப்பன்னில்லாத மந்தை டச்சஸ், மேய்ப்பன்னில்லாத மந்தை வழி மாறுமே, மேரி உஞ்சோதி கண்டால் விதி மாறுமே, மெழுகு போல் உருகினோம் கண்ணீரை மாற்றவா மாதா, மாதாவுன் கோவிலில் மணி தீபமேற்றினேன், தாயென்று உன்னைத்தான் பிள்ளைக்கு காட்டினேன் மாதா. அப்படியே அடுத்தது வருவோம். இந்த பாடல் மணியோசை கேட்டு எழுந்து, இதுலேயும் ஜானகி அம்மாவுக்கு நிகர் ஜானகி அம்மா தான். சங்கதிகளில் சொல்கிறேன், அந்த டச்சஸ். மணியோசை கேட்டு எழுந்து நெஞ்சிலாசை கோடி சுமந்து, மணியோசை கேட்டு எழுந்து நெஞ்சிலாசை கோடி சுமந்து, திருத்தேரில் நானும் அமர்ந்து ஒரு கோயில் சேர்ந்த பொழுது, அந்த கோவிலின் மணிவாசலை இங்கு மூடுதல் முறையோ, மணியோசை கேட்டு எழுந்து நெஞ்சில் ஆசை கோடி சுமந்து. இதில் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த மாதிரி யாருமே யோசிக்க முடியாது. ஆஸ் அ கம்போசராக ராஜா சாரும், ஆஸ் அ கிரேட்டஸ்ட் சிங்கராக ஜானகி அம்மா மாதிரி யாரும் யோசிக்க. திருத்தேரில் நானும் அமர்ந்து அமர்ந்து ஒரு கோயில் சேர்ந்த பொழுது, அந்த கோயிலின் மணிவாசலை இங்கு மூடுதல் முறையோ, மணியோசை கேட்டு எழுந்து, பாதை மாறி போகும்போது ஊரு வந்தே சேராது, தாளம் மாறி போடும்போது ராகம் தோன்றாது, பாடும் புது வீணை இங்கே டைனமிக்ஸ், பாடும் புது வீணை இங்கே, ராகம் அதில் மாறும் அங்கே, காலம் மாறுமோ தாளம் சேருமோ, ஓ மணியோசை கேட்டு எழுந்து நெஞ்சில் ஆசை கோடி சுமந்து, திருத்தேரில் நானும் அமர்ந்து ஒரு கோயில் சேர்ந்த பொழுது, அந்த கோயிலின் மணிவாசலை இங்கு மூடுதல் முறையோ, மணியோசை பதனி சரி சசா சரிகாகம பதனி ரமக கமத மகரி நிதனி சரிகாரி சனி தனி சா. இப்போ இன்னொரு பாட்டு வரேன், ஏஆர் ரஹ்மான் சார் கம்போசிஷனில் ஒரு அருமையான ஒரு பாடல், சிந்து பைரவியில் த கிரேட்டஸ்ட் லெஜெண்டரி லதா மங்கேஷ்கர்ஜியும் சோனு நிகமும் பாடின ஹிந்தி பாடல், ஒன் டூ காஃபர் படம். खामोशियाँ गुनगुनाने लगी, तन्हाइयाँ मुस्कुराने लगी, खामोशियाँ गुनगुनाने लगी, तन्हाइयाँ मुस्कुराने लगी, खामोशियाँ गुनगुनाने लगी, तन्हाइयाँ मुस्कुराने लगी, दिल का एक कारवां यूं ही तारवा दवा, मंजिल न हम सफर लेकिन मेहरबा,
तेरी वही की नजर कर गई असर दुनिया सवार जाने लगी खामोशियां गुनगुनाने लगी तन्हाइयां मुस्कुराने लगी சோனுவோட டச் சோனோட டச்சஸ் என்னன்னா இதே சிந்து பிரிவில் முதல்ல மணியோசை ஒரு பேத்தோஸ் பார்த்தோம் மாதாவன் கோயிலில் ஒரு பேத்தோஸ் ஒரு வருத்தமான ஒரு பாடல் இதே ஹாப்பி மூடில் ரஹ்மான் சார் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக அந்த சாங் பண்ணியிருக்காரு முஸ்குரானேன்னா சிரிக்கிறது तन्हाइयां मुस्कुराने लगी दिल का एक कारवां यूं ही तारवा दवा मंजिल न हम सफर लेकिन मेहरबा तेरी वही की नजर कर गई असर दुनिया सवार जाने लगी என்ன மாதிரி விளையாண்டுருக்காங்க ரெண்டரிங். ஆமா நிச்சயமா. அதாவது இவ்வளவு நாட்கள் நாங்க வந்து இந்த பாடல்கள்லாம் ஏற்கனவே கேட்டிருக்கோம். ஆனா அப்போ கேட்டதுக்கும் இனிமே நாங்க கேட்க போறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஏன்னா நீங்க ஒவ்வொரு குட்டி குட்டி விஷயங்களும் அவ்வளவு அழகா எங்களுக்காக விளக்கி சொல்லுங்க. இன்னொரு பாட்டையும் நம்ம சொல்லி ஆனோம். ராஜா சார் ஆக்கிரமிச்ச மாதிரி சிந்து பிரிவை யாருமே ஆக்கிரமிக்கல. என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ணப்பறவைகளே என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும் என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ணப்பறவைகளே என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும் கல கல கலவென துள்ளி குதித்திடும் சின்னஞ்சிறுகலையே என் நிலையை கேட்டால் உங்கள் துள்ளலும் தானாய் அடங்கிவிடும் உங்களை போலே சிறகுகள் விரிக்க நானும் ஆசை கொண்டேன் சிறகுகளின்றி வானத்தில் பறந்து தினம் தினம் திரும்பி வந்தேன் ஒரு பாட்டு போதுமோ எடுத்து கூறவே இதயம் தாங்குமோ நீ கூறு என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ணப்பறவைகளே என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும் இறைவனிடம் வரங்கள் கேட்டேன் ஸ்வரங்களை அவனே கொடுத்தான் மனிதரில் இதை யாரும் அறிவாரோ இது ஒரு டச்சஸ் இதே சிந்து பருவில எவ்வளவு ஃபேசட்ஸ் பாருங்க இறைவனிடம் வரங்கள் கேட்டேன் ஸ்வரங்களை அவனே கொடுத்தான் மனிதரில் இதை யாரும் அறிவாரோ நான் பாடும் பாடல் எல்லாம் நான் பட்ட பாடே அன்றோ பூமியில் இதை யாரும் அறிவாரோ மனதிலே மாளிகை வாசம் கிடைத்ததோ மரநிழல் நேசம் எதற்கும் நான் கலங்கியதில்லை இங்கே ராகம் உண்டு தாளம் உண்டு என்னை நானே தட்டிக் கொள்வேன் என் நெஞ்சில் உண்மை உண்டு வேறென்ன வேண்டும் என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ணப்பறவைகளே என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும் கல கல கலவென துள்ளி குதித்திடும் சின்னஞ்சிறு அலையே என் நிலையை கேட்டால் உங்கள் துள்ளலும் தானாய் அடங்கிவிடும் எக்ஸ்பிரஷன் இந்த பாட்டில் ஒரு வருத்தம் ஒரு ஹாப்பினஸ் தன்னோட சோக கதையை இலைமறை காய் போல சொல்கிறாங்க அதில் என்ன ஒரு எக்ஸ்பிரஷனோட ராஜா சார் எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக கம்போஸ் பண்ணியிருப்பார் நினச்சி பார்க்க முடியாத பாடல் ஹரிஹரன்ஜி எவ்வளோ அழகாக பாடியிருப்பார் நிச்சயம் அந்த வரிகளும் அவ்வளோ அழகு இல்லையா டாக்டர் இந்த தருணத்தில் ஹரிஹரன் சாரை பற்றி நான் சொல்லி ஆகணும் மிகச்சிறந்த ஒரு மனிதர் எவ்வளவு அவர்கிட்ட நான் லேர்ன் பண்ணியிருக்கேன் ஈகோ பார்க்க மாட்டார் அவ்வளோ பெரிய ஒரு மியூசிஷியன் உட்காந்து சில சங்கதிகள்லாம் எனக்கு டீச் பண்ணியிருக்காரு டெக்னிக்கலி ரஹ்மான் சாரோட ஷோஸ் போகும்போது நானும் அவருமா சேர்ந்து எவ்வளவோ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அவருக்கு என்ன ஹாப்பி ஆகிடுவேன்னா அவர் சில கசல் பிடிகள்லாம் பிடிச்சிக்க பாரு நான் அவர் சொல்கிறத உடனே பாடும்போது வெரி குட் சவுத் இண்டியன்ஸ்க்கு பிருகா நல்லா பேசும் அப்படின்பாரு அந்த மாதிரி ஒரு சச் அ நைஸ் மேன் சச் அ நோபல் பர்சன் ஐ எம் அ பிக் ஃபேன் ஆஃப் ஹரிஜி ஆஸ் வெல் ஆமாம் சார் அவருடைய குரலில் எவ்வளவோ பாடல்கள் வந்திருக்கு இல்லையா அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் என் மனவானில் நிறைய பாட்டு இருக்கே சொல் அவள் வருவாளா என் பள்ளமான நெஞ்சை ஒட்ட வைக்க அவள் வருவாளா அந்த டைனமிக்ஸ் அவர் வாய்ஸில் ஒரு தனி ஒரு பெக்யூலியர் வாய்ஸ் கல்ச்சர் அவர் கண்டுகொண்டே நம்ம பாடினோம் எவ்வளோ பாடல்கள் நிறைய இருக்கு அந்த ஃப்ளோவில் வரும்போது சொல்கிறேன் இப்போ இதே சிந்துபிரிவில் ஒரு காதல் கடிதம் விழி போடும் உன்னை காணும் சபலம் வரக்கூடும்
நீ பார்க்கும் பார்வைகள் பூவாகும், நெஞ்சுக்குள் தைக்கின்ற முள்ளாகும். கண்ணே என் கண்பட்ட காயம், கை வைக்க தானாக ஆறும், முன்னாலும் பின்னாலும் தள்ளாடும். செம்மேனி என் மேனி உன் தோளில் ஆடும். நான் வளையூசை கல கல கலவென கவிதைகள் படிக்குது. குழு உழுதென்றால் காற்றும் வீசுது. சில நேரம் சிலு சிலு சிலுவென சிறுவிரல் படபட துடிக்குது. எங்கும் தேகம் கூசுது. சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம், கொட்டட்டும் மேளந்தான் அன்று காதல் தேரோட்டம். வளையூசை கல கல கலவென கவிதைகள் படிக்குது. குழு குழுதென்றல் காற்று வீசுது. இதில் ஒரு வித்தியாசம் என்னென்னா, லதாஜி பாடியிருக்காங்க, பாலு சார் பாடி அஃப்கோர்ஸ் தெரியும். என்ன அழகா, அதாவது கண்ணே என் கண்பட்ட காயம். சஸ்பென்ஷன் நோட்ஸ் எல்லாம் இதில் ஸ்பெஷாலிட்டி, சஸ்பெண்டட் நோட்ஸ். ஒரு பூமராங் மாதிரி, பூமராங் மாதிரி, எக்ஸாக்ட்லி. கை வைக்க தானாக ஆறும். ஒரு ட்ரெயின் வந்தா அந்த ட்ரெயின் வந்து நிற்கலையா ஜங்ஷனில், அதே மாதிரி முன்னாலும் பின்னாலும் தள்ளாடும். சஸ்டெயினே கிடையாது. முன்னாலும் பின்னாலும் தள்ளாடும், அந்த பியூட்டி போயிடும். முன்னாலும் பின்னாலும் தள்ளாடும். செம்மேனி என் மேனி உன் தோளில் ஆடும் நாள் களை. இது ஒரு பியூட்டி. சிந்து பெரியல நம்ம எடுக்க எடுக்க பொக்கிஷம் வந்துட்டே இருக்கு. இன்னொரு பாட்டு, இதுவும் ராஜா சார். நிலவே முகம் காட்டு, என்னை பார்த்து ஒளி வீசு, அலை போல் சுதி மீட்டு இனிதான மொழி பேசு. இளம் பூங்கொடியே இது தாய்மடியே. அப்படி ரிலாக்ஸ்டா ஒரு சாந்தமா இந்த சிந்து பிறவி இது மாதிரி. என் மனவானில் அது வேற மாதிரி, ஹாமோஷியா அது வேற மாதிரி, ஒவ்வொன்றும் ஒரு தென்றல் மாதிரி. தென்றல் மாதிரி. நான் ஒரு எபிசோட்ல சொன்னேன், சிந்து பிறவி வந்து அடக்க முடியாத ஒரு ராகம், அணை போட்டு தடுத்தாலும் அடக்க முடியாத ஒரு சுனாமி மாதிரி ஒரு ராகம் அது. இப்போ இதுல நிலவே மோகம் காட்டு, என்னை பார்த்து ஒளி வீசு, அலை போல் சுதி மீட்டு. இங்க ஜானகி அம்மாவோட ஸ்பெஷாலிட்டியை சொல்லணும். இனிதான மொழி நினைச்சே பார்க்க முடியாத சங்கதி. இனிதான மொழி பேசு, அனைத்தேன் உனையே இது தாய்மடியே. அப்புறம் சரணம். இதை சரணம் நீங்கள்லாம் கேட்கணுங்கிறதுக்கு தான் அதை பாடுறேன் மெயினாக. இந்த பாடலை பல்லவியோட விட்டால் சரி வராது. ஃபுல் பாட்டு பாடினா தான் ஜஸ்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு அழகாக கம்போஸ் பண்ணியிருக்காங்க. இதை இப்போ சொல்லலைன்னா எப்போ மக்களுக்கு சொல்ல புரிய வைக்கிறது. பனி போல நீரின் ஓடையே கலங்கியதென்ன மாமா, இனிதான தென்றல் உன்னையே ஊரும் கூரை சொல்லலாமா. அப்புறம் பாருங்க, காலம் மாறும் கலக்கமே நம்மா, இரவில்லாமல் பகலுமேதம்மா, நான் உன் பிள்ளைதானம்மா, நானும் கண்ட கனவு நூறையா. இது ஜானகிமா. நானும் கண்ட கனவு நூறையா, எனது தாயும் நீங்கள் தானையா, இனி உன் துணைதானையா, என்னை சேர்ந்தது கொடி முல்லையே, இது போலே துணையும் இல்லையே, இனி நீ என் தோளில் பிள்ளையே. நிலவே முகம் காட்டு, என்னை பார்த்து ஒளி வீசு. அவ்வளோ அழகா இருக்கு டாக்டர். அதாவது இந்த இடம் முழுக்க சிந்து பைரவி நிறைந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. அப்படி ஒரு கம்போசிங், அப்படி ஒரு பாடல். ஏன்னா எல்லாம் கிளைடிங் நோட்ஸ். நிலவே முகம் காட்டு, என்னை பார்த்து ஒளி வீசு, அணைப்பேன் உனையே இது தாய்
மடியே எக்ஸ்பிரஷன் ஃபுல்லாக த்ரூ அந்த பாடல்கள் எல்லாம் என்ன சிறப்புன்னா A to Z ஒரு இடத்துல கூட அந்த ஃபீலோ எக்ஸ்பிரஷனோ குறையவே குறையாது. அப்படி இவங்க கேரி பண்ணியிருக்காங்க சிங்கர்ஸ், எஸ் டாக்டர். லெஜண்ட்ஸ். அந்த பாட்டை தன்னோட தோளில் சுமந்து கொண்டு வந்து தான் பெத்த பிள்ளை மாதிரி மியூசிக் டைரக்டர்ஸ் அப்படி பாடி கொடுத்துருக்காங்க. அது சொல்லி ஆகணும். நிச்சயமா இந்த நேரத்தில் நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வணக்கம் நன்றி சொல்லியே ஆகணும் டாக்டர். அண்ட் சிந்து பைரவி தாயோட மடியில் உறங்குகின்ற பிள்ளைகள் மாதிரி நாம் எல்லாம் உறங்குகின்ற குழந்தைகள் மாதிரி அப்படி ஒரு ஃபீல் கிடைக்குது இந்த ராகம் பற்றி பேசும்போதே. மீண்டும் ஒரு முறை இந்த ராகத்தினுடைய ஸ்கெட்ச் எங்களுக்காக சொல்லுங்க. சரிகா மபதனி சனித பமகரிசா சப்த சுரங்கள் இருக்கிறது. சரிகா கா 2 நோட் நான் ஏற்கனவே சொன்ன 2 கா குரோமேட்டிக் நோட் சொல்லுவோம். சரிகா கரி சரிகா மபதனி த பமகரிசா 2 மா 2 கா மா மா கா கரிசா சரிகா மபதனி த பமகரிசா சரிகா மபதனி த பமகரிசா சரிக ரிக ம க ம ப ம ப த ப த நீ த ம க க ம ப த ப ம க க த ப த ம ப க ம க ப ம ப க ம ரி க சரி நீ நிலவே மோகம் காட்டு மணியோசை கேட்டு எழுந்து மாதாவின் கோவிலில் மணி தீபமேற்று நிலவு பாட்டு ஓர் நாள் கேட்டேன் மூங்கில் காட்டில் நானும் ரசித்தேன். எக்ஸலன்ட் டாக்டர். நீங்கள் பாட கேட்டுகிட்டே இருக்கணும் போல தோணுது. ஆனால் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு டாக்டர். ஆனால் நீங்கள் சொன்னது கரெக்ட் தான். அந்த சிந்து பைரவி அப்படிங்கிற ஒரு ராகம் வந்து ஒரு விஸ்வரூபம் எடுத்த ஒரு ராகம் மாதிரி. அதை வந்து ஒரு எபிசோட் 2 எபிசோட் நம்ம வந்து மூடி மறைக்க இயலாது. அடுத்த நிகழ்ச்சியிலும் நீங்கள் சிந்து பைரவி ராகத்தில் அமைந்த அற்புதமான திரை இசை பாடல்களை எங்களுக்காக பாடி காமிக்கணும் டாக்டர். மிக்க நன்றி. என்ன நேர்களே, சிந்து பைரவியில் திளைத்திருக்கோம் இல்லையா? நிச்சயமா இதனது தொடர்ச்சியாக அடுத்த நிகழ்ச்சியிலும் டாக்டர் சார் சிந்து பைரவி ராகத்தில் அமைந்த இன்னும் சூப்பரான பாடல்களை நமக்காகவே பாட போறாரு. உங்களை மாதிரி நானும் ரொம்ப அவலா காத்துட்டு இருக்கேன். ஸ்டே டியூன் டு அஸ்.